ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலை கிண்ணம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் ஹெட்பேண்ட் வித் லேயர்ட் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போது 73 செயின்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 + 1 அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த லூப் ட்விஸ்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செயின் 1 சிங்கிள் க்ரோஷெட் in the same stitch. அதுக்கப்புறமா ஒரு 2 செயின்ஸ் விட்டுட்டு அடுத்த செயினில் 5 டபுள் க்ரோஷெட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2 செயின் விட்டுட்டு தேர்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். அப்புறம் அடுத்த 2 செயின் விட்டுட்டு தேர்ட் செயினில் 5 டபுள் க்ரோஷெட். ஸோ அடுத்த 2 செயின் விட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதே பேட்டர்னில் சுற்றி ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் செயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோவை முடிச்சுக்கலாம். ஸோ சின்ன ஸ்கேலப்ஸ் மாதிரி நமக்கு ஒரு ஃபார்ம் கிடைக்கும். இது ஒன் சைடு தான். நம்ம அப்படியே திருப்பி அதர் சைடும் இதே பேட்டர்ன் நம்ம ஒர்க் பண்ணுவோம் ஹெட்பேண்ட்க்கு. அண்ட் தென் ஒரு ஏஜ்க்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஹெட்பேண்ட் சைஸிங் மாறும். ஸோ இந்த வீடியோட எண்டில் நான் அந்த சைஸிங் கைடு அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பாஸ் பண்ணியோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரோ முடித்தாச்சு. ஸோ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை திருப்பி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி அடுத்த சைடுக்கு வர்றதுக்காக நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பண்ணி ஒரு செயின் 1 பண்ணி அப்படியே திருப்பிட்டு இதே பேட்டர்னை நம்ம ஆப்போசிட் சைடு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இல்லையா, அங்கேயே ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதுக்கப்புறம் நம்ம முதல்ல ப்ரீவியஸாக ஒரு ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணியிருப்போம்ல, அதே ஸ்டிச்சில் இந்த டைரெக்ஷனில் ஒரு 5 டபுள் க்ரோஷெட். அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அந்த சிங்கிள் க்ரோஷெட் மேலேயே இன்னொரு சிங்கிள் க்ரோஷெட். முதல்ல ஒர்க் பண்ணியிருக்க சிங்கிள் க்ரோஷெட் மேலேயே ஒரு சிங்கிள் க்ரோஷெட். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ரோவில் ஒர்க் பண்ணியிருக்க அந்த 5 டபுள் க்ரோஷெட் மேலே இன்னொரு 5 டபுள் க்ரோஷெட் இந்த டைரெக்ஷனில். இப்போது முதல்ல ஒர்க் பண்ண சிங்கிள் க்ரோஷெட் மேலேயே சிங்கிள் க்ரோஷெட். அதுக்கப்புறம் முதல்ல ஒர்க் பண்ண அந்த 5 டபுள் க்ரோஷெட் மேலேயே இந்த சைடு ஒரு 5 டபுள் க்ரோஷெட். இப்படியே நம்ம சுற்றி ஒர்க் பண்ணிவிட்டு வரப்போகிறோம். அப்புறம் ஸ்டார்டிங் சிங்கிள் க்ரோஷெட்டில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி
இந்த ரோவை நம்ம முடிச்சுக்குவோம். இப்போது இந்த ரோ நம்ம முடிக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம ஹெட் பேண்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. இது வந்து நான் சைல்டு சைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பேபி சைஸ்லேருந்து சைல்டு, டாட்லர், அடல்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். சைஸிங் கைட் மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 6+1 ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து நாட்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணி ஒரு லாங் யான் மட்டும் வச்சுக்கோங்க ஃப்ளவர் அட்டாச் பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்ம ஃப்ளவரை வந்து பண்ணிடுவோம், தைச்சிடுவோம். மித்த ஆடியன்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஹெட் பேண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஃப்ளவரை அட்டாச் பண்ணிட வேண்டியதுதான். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் லேயர்ட் ஃப்ளவர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நான் அதே லேயர்ட் ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஆக்சென்ட்டுக்கு ஒரு பேர்லும் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு நீடில் வச்சு நீங்கள் அதை வந்து இந்த ஹெட் பேண்டோட பண்ணிக்கோங்க. இப்போ க்யூட்டான ஹெட் பேண்ட் க்ரியேட் ஆயாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் நூல் இலக்கியம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.